99 காலகட்டத்தில் அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாயிடம் வந்து நீங்கள் எப்போது பாகிஸ்தான் மீது ஒரு போர் தொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் வந்து பாகிஸ்தான் மீதான போரை வந்து நான் நினைச்சாலும் தொடுத்தலாம், இல்லை இந்தியா மீதான போரை வந்து பாகிஸ்தான் பிரதமரும் தொடுத்துடலாம், ஆனால் அது முடிக்கிறது யார் கையில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார். அதே விஷயத்த இங்கே நடக்கக்கூடிய இந்த பொய் பிரச்சாரம், வதந்தி பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் இதுக்கும் அது பொருத்துமோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம், பொய் பிரச்சாரத்தை வந்து இங்கே இருக்க சங்கிகள், வலதுசாரிகள் கிளப்புறாங்க. அதுக்கு பாஜக பக்கபலமாக இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் அந்த வெறுப்பு பிரச்சாரம் ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து அதை தடுக்க முடியலையோ பாஜகவில் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் இந்த போரையே நிறுத்துறது காரணம் விக்ரம் மிஸ்ரின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போர் மென்டாலிட்டி, மாபை வந்து அந்த அளவுக்கான ஒரு திங்கிங்கை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக பார்க்குறோம். நாடே பத்தி எறிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுக்கான பலியாடா வந்து எப்படி வந்து அரசு அதிகாரி மாட்டினாரு அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம வந்து திரு மோடி நோக்கி எழுப்ப வேண்டியதாக இருக்கு. அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணாமே போயிட்டார் அப்படிங்கிறது அவர் மீது நமக்கு உள்ளபடியே பல வருத்தங்கள் இருக்கு.